உடுமலை தமிழிசை சங்கம். இது உடுமலையின் பெருமை. உடுமலை தமிழிசை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜிஸ் இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை 2025. சமூக சேவை மற்றும் பசுமை விருதான வாழ்வொளி மங்கை விருதினை பெற்றுக்கொள்ள டாக்டர் எஸ் கவிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் கவிதா. நம்மளோட உடுமலை அரசு மருத்துவமனையில் மயக்க மருத்துவராக பணியாற்றிட்டு வர்றேங்க. என்னுடைய இளநிலை படிப்பப்பவே நிறைய ரிசர்ச் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி நிறையா ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்கேங்க. என்னோடய முதுநிலை படிப்பப்பவும் நம்மளுடைய சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அனஸ்தீசியா டீமில் சிறப்பாக பணியாற்றியதற்காக நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கையால் எனக்கு சிறந்த மருத்துவர் அவார்ட் வாங்கினேங்க. கனியூரில் வேலை பார்த்த பொழுதும் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பற்றி ஒரு ஆய்வு செய்து அதை சப்மிட் பண்ணதுக்காக டிபிஹெச் டைரக்டர் டாக்டர் குழந்தைசாமி, டாக்டர் பொற்கை பாண்டியன், நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கள் கையால் சிறந்த மருத்துவர் விருது வாங்கியிருக்கேங்க. கடந்த வருடம் அதிக அளவில் அறுவை சிகிச்சைகளுக்கு மயக்க மருந்து கொடுத்ததற்காக எனக்கு மாநில அளவில் சிறந்த மருத்துவர் விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டது. பெருமை மிகு தமிழிசை சங்கம் நடத்துகின்ற இந்த மகுடம் சூடும் மங்கை 2025 விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. So I invite Ms. Meenakshi Vinayakam ma'am on the stage to give the award. And I request Ms. Meenakshi ma'am to be here. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் கவிதா. அதிக அளவில் அறுவை சிகிச்சைகளுக்கு மயக்க மருந்து கொடுத்ததற்காகவும் ஓராண்டு காலம் அனைத்து அறுவை சிகிச்சைகளுக்கும் தாய்நேசல பிரிவில் எந்த ஒரு அவசர சிகிச்சை ஏற்பட்டாலும் உடனடியாக சென்று மயக்க மருந்து கொடுத்ததற்காக எனக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. மாநில அளவில் சிறந்த மருத்துவர் விருது பெற்றுள்ளேன். மேலும் என்னுடைய மேற்படிப்பின் பொழுதே நமது தென்னிந்தியாவின் முதல் மாற்று அறுவை சிகிச்சையில் மயக்க மருந்து குழுவில் சிறப்பாக பணியாற்றியதற்காக நமது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களிடம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் பெற்றுள்ளேன். மற்றும் கனியூரில் பணியாற்றிய பொழுதும் என்னுடைய மருத்துவ சேவையை பணிபுரிந்துள்ளேன். என்னுடைய ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அங்கே அந்த கேம்பில் வரக்கூடிய மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பற்றி ஒரு அறிக்கையை கலெக்ட் பண்ணி அதை நம்மளுடைய அரசாங்கத்துக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இதை சப்மிட் பண்ணதுனால அந்த குழந்தைகள் எல்லாருமே எல்லா கிராமப்புறங்களையும் ஒரு கணக்கெடுத்து அவங்க எல்லாத்துக்குமே 1000 ரூபாய் ஊக்கத்தொகை நம்ம கலெக்டர் கேம்ப் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த அறிக்கையை சப்மிட் பண்ணதுக்காக நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் நம்மளுடைய டிபிஹெச் டைரக்டர் டாக்டர் பொற்கை பாண்டியன், டாக்டர் குழந்தைசாமி அவர்கள் சிறந்த மருத்துவர் விருது வழங்கியிருக்காங்க. இப்போ நம்ம மயக்க மருந்து பிரிவு மட்டும் இல்லாமல் என்குவாஸ் லக்ஷா போன்ற நம்ம உடுமலை அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்தும் பொறுப்பு மருத்துவராகவும் பணியாற்றி வருகிறேன். இதில் பணியாற்றி நமது உடுமலை அரசு மருத்துவமனை மாநில அளவில் முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கு. 95.4% ஸ்கோர் எடுத்து நம்ம உடுமலை அரசு மருத்துவமனை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கு. நம்மளுடைய உடுமலை அரசு மருத்துவமனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு தரம் உயர்த்தது தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். இந்த சேவையை முழு மனசோட அர்ப்பணிப்போட நான் பணியாற்றுறதுக்கு என்னோட குடும்பத்தினர் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. என்னோட லைஃப்பில் ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் என் கூட இருந்து நான் வழிநடத்துகிற என் கணவருக்கும் ஒரு தாயாக இருந்து என் கூடவே இருந்து என்னை வழிநடத்துகிற என் அத்தைக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். அனஸ்தீசியானாலும் எமர்ஜென்சினா கூப்பிட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் நாங்கள் இருக்கணும். அப்போதான் அந்த தாயையும் சேயையும் காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என் கூட எனக்கு பக்கபலமாக இருந்தால் என் குடும்பத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பல்வேறு துறையில் சாதனை புரிஞ்சு இங்கே என் கூட உட்கார்ந்துருக்கிற அத்தனை மங்கையருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பெருமை மிகு தமிழிசை சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.